Hi everyone. உங்ககிட்ட ஒரு சாரி கண்டிப்பா கேட்டே ஆகணும். I apologize. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து வருவோம் அப்படின்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். என்ன அப்படின்னு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் வீடியோஸ் போட்டிருக்கும். பிசிக்ஸ் 11th 10th 12th எல்லாமே தான் NCERT-யும் சேர்த்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம், எல்லாமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்காக எல்லா வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது அப்படின்றதுனால அதுக்காக நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். 5 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா கன்சிடர் பண்ணக்கூடிய ரே ஆப்டிக்ஸ் அந்த சாப்டரை கம்ப்ளீட்டா ஒன் ஷாட் வீடியோஸும் நம்ம போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம டாப் 35 மார்க்ஸை ஒரே வீடியோல எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஏன் சாரி கேட்குறேன் அப்படின்னா, என்னால் அடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஷூட் காலேஜில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் என்னால் இப்போ அடுத்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதாவது நம்ம லாஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி ஸ்கெடியூல்டில் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் எதனா வீடியோஸ் போடணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் இன்னைக்கு சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு நான் கிளம்புறேன். இன்னைக்கு மதியம் வந்து ஃப்ளைட் இருக்கு. ஸோ நான் கோயம்புத்தூர் போகிறதுனால எதனா முக்கியமான அப்டேட்ஸ் வந்து எனக்கு சடனாக அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா ஷூட் நாளைக்கு இருக்கு அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து ரெஃபர் பண்ணி படிங்க. டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா மறுபடியும் பாருங்க. இல்லை அது ஓல்டு வீடியோவாக இருக்கும், அப்டேட்டட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ தேங்க்யூ அண்ட் தென் சாரி ஃபார் தட். நான் வந்து ஒரு லைவ் செஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங் வரலாம் அப்படின்னு இருந்தேன். பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, காலேஜ் ஷூட் அப்படின்றதுனால. ஸோ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் நாளைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு நான் மதியம் கிளம்புறேன். இன்னைக்கு ஈவினிங்கே நான் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். ஸோ லைவ் கஷ்டம் தான், ஏன்னா எல்லா செட்டப்பும் இங்கே தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.